வாட்டி உங்க பொண்ணு தனியா வந்திருந்தாங்க, இந்த வாட்டி மருமகனோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா பாதி சொன்னாங்க, பாதி சொல்லல. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல் ஸ்டோரியும் சொல்லிடுறேன். உங்க பொண்ணுக்கு வந்து 21 வயசுல கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல வந்து அம்மா மட்டும்தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு இருந்தாங்க. எனக்குமே வந்து இன்னும் 21 வயசுலயே கல்யாணம் பண்ணும் சொல்றாங்க. இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க எல்லாம் யாரு 21 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறா? நான் படிக்க போறேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிலாம் வீட்டுல சொல்லிட்டுன்னா, அம்மா வந்து இல்ல அங்கிள் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வீட்டுல அம்மா கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றாங்க, வீட்டுல மத்த யாருமே வந்து இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. என்ன ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தவங்க அப்படி சொல்றாங்க, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரம் அங்கிள் கிட்டே போனேன். அங்கிள்லாம் குருஜி, நான் அங்கிள் கூப்பிடுவேன் ஃபார் எவ்ரிவன்ஸ் கிளாரிஃபிகேஷன். நான் போயிட்டு என்ன பண்ணிட்டோம் நானு அப்படின்னு கேட்டேன். நீ போமா, 3 மாசம் உனக்கு டைம் தரேன், நீயே என்கிட்ட வந்து ஒரு முடிவு சொல்லு அப்படி சொன்ன. நான் சொன்னேன், இதான் என் முடிவு, எனக்கு இப்படி கல்யாணம் வேணாம், நான் 3 மாசம் கழிச்சு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அங்கிள் சொன்னாங்க, போமா 3 மாசம் உனக்கு டைம் இருக்கு அப்படி சொன்னாங்க. சரி நம்மளுக்கு தான் கல்யாணம் வேணாம், நம்ம ஸ்டபர்னா இருக்கோமே, அங்கிள் சொல்றாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வீட்டுல இதே டாபிக் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு 21 ஆயிடுச்சு. வீட்டுல எல்லாருமே வந்து அம்மா ஃபர்ஸ்ட்லயே ஃபிக்ஸ்ட் ஆயிட்டாங்க, 2023 ஏப்ரல் மாசம் என் பொண்ணு கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மாப்பிள்ளையே பாக்கல, நீ எப்படி எனக்கு கல்யாணம் பண்ற? எல்லார்கிட்டயும் ஏப்ரல் மாசம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்க, நவம்பர் மாசம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து அங்கிள் கிட்ட போய் கரெக்டா கேக்குறேன், என்ன அங்கிள் பண்ணிட்டோம்? நான் சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுல அலைஞ்சும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து வெளியே இருந்து எந்த ஜாதகமும் வரல, வந்தது ஒரே ஜாதகம் வினோத் அவங்க வீட்டுல இருந்து வந்துச்சு. அங்கிள் வந்து இதாம மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு அக்டோபர் மந்த் சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுல இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. டிசம்பர் மாசம் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பயும் வந்து எங்க அம்மா எல்லார்கிட்டயும் வந்து ஏப்ரல் மாசம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4 மாசம் தான் இருக்கு ஏப்ரல் மாசத்துக்கு, நீ எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணுவ? மாப்பிள்ளையே இன்னும் பாக்கல, 4 மாசத்துல எப்படி உன்னால கல்யாணம் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்டேன். அங்கிள் வந்து குடியார்த்தம்ல லாஸ்ட் இயர் வந்து ஒரு இது பூஜை பண்ணிருந்தாங்க, நாக பூஜை பண்ணிருந்தாங்க. அது எனக்காகவே ஆர்கனைஸ் பண்ணி நான் பண்றேன் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் பூஜையில உட்கார்ந்தேன் ஃபுல்லா. அதே மாதிரி வந்து இந்த இயர் அப்பா மாலை போட்டிருந்தப்ப வீட்டுக்கு அம்மாவை எடுத்துட்டு வந்து வச்சு என்ன உட்கார வச்சு பூஜை பண்ணாங்க. எனக்கு உடனே மேரேஜ் பூஜை பண்ணி அடுத்த ஒரு 2 வீக்ஸ்ல வந்து எனக்கு வினோத் அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்க பொண்ணு பார்க்க வரோம். 4 மாசமா அவங்க ரிப்ளையே பண்ணல. ஜனவரி மாசம் வந்துருச்சு, அவங்க வீட்டுல இருந்து ரிப்ளையே பண்ணல. நான் ஜனவரில இருந்து ஏப்ரலுக்கு எவ்வளவு நாள் இருக்கு, ஜூன் ஸ்டார்டிங்கே எனக்கு 22 ஆயிரும், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வீட்டுல யாருமே இது பண்ணவே இல்லை. கல்யாணம் பண்ணிருவோம் என் பொண்ணுக்குன்னு மட்டும் எங்க அம்மா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கால் பண்ணாங்க, யாருமே வெளில நம்ப மாட்டாங்க. பொண்ணு பாக்கிறதுல இருந்து எனக்கு கல்யாணம் 107 டேஸ்ல நடந்துச்சு. என்ன பொண்ணு பார்க்க வந்தது Thursday, எனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது Wednesday, கல்யாணம் நடந்தது Thursday, எல்லாமே Thursdayவா வந்து எனக்கு லைனா எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அங்கிள் சொன்ன மாதிரி 21 முடியறதுக்கு கொஞ்ச நாள் ஏப்ரல் மாசம் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. நானா போய் அவர்கிட்ட கேட்டு எல்லாமே அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சு. என்னெல்லாம் வந்து இப்ப நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் அங்கிள் தான். எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் அவரு தான், எல்லாத்துக்குமே காரணம் அவரு தான். சோ நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்ணி அவர்கிட்ட எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நான்லாம் வயசுல ஒண்ணுமே கிடையாது, எனக்கு இப்பதான் 22 வயசுதான் ஆகுது. எனக்குலாம் சாமி நம்பிக்கையுமே கிடையாது. இப்பயுமே பீடமுக்கு வந்தேன்னா அம்மா சொன்னாங்கன்னா போய் சாமி கும்பிடுவேன். நான் நம்புறது அங்கிள். என்ன கேட்டா அங்கிள் சொல்லிட்டாரா சரி பாக்கலாம், அங்கிள் சொன்னாரா சரி நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்படியே அங்கிள் சொல்ற மாதிரி அங்கிள் எல்லாமே கேளுங்க. அவரு சொல்லிட்டாரு, அவரை மீறி நான் ஏன் செய்யணும், அவர் ஏன் எப்படி சொன்னாரு அப்படிலாம் கேட்காதீங்க. அவர் சொன்னார்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும். அவர் சொல்லணும்னா ஏன்னா ரீசன் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டாரு. அவர் எப்படி என்ன எல்லாரும் முன்னாடி திட்டலாம், அவர் எப்படி சொல்லலாம். இப்ப எல்லாரும் சொல்றீங்க
நான் மலை மேல ஏற மாட்டேன்னு நினைச்சேன், நான் ஏறி போயிட்டு வந்தேன். நான் 65 பேர் தான் இருக்கும். போன வாட்டி 165 மெம்பர்ஸ் சம்திங் போனோம். எல்லாமே 60+, 50+ பாட்டிங்க, தாத்தாங்க எல்லாரும் ஏறி இறங்குனாங்க மலைய. நம்ம ஏறி இறங்குனதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? நம்மளுக்கு எல்லாம் என்ன வயசாச்சு? எனக்கு தெரிஞ்சு இங்க நம்ம 50+ஏ ரொம்ப ரேர் தான். ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க இதுல. உங்களால ஏன் முடியாது மேல ஏறி இறங்குறதுக்கு? ஓகே, தேங்க்யூ.